நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை ஜிப்மரில் குழந்தையை கடத்திய பெண்ணை தனிப்படை போலீசார் சென்னையில் கைது செய்து குழந்தையை மீட்டனர் என்று SSP சந்திரன் கூறினார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள திருவண்ணை நல்லூர் கொண்ட சமுத்திரம் பாளையத்தில் வசிப்பவர் கூலி தொழிலாளி லட்சுமணன். இவரது மனைவி மகேஸ்வரி தலைப்பிரசவத்திற்காக கடந்த 4ஆம் தேதி புதுவை ஜிப்மரில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் அழகான பெண் குழந்தை பெற்ற மகேஸ்வரி தனது குழந்தையுடன் மருத்துவமனையில் இருந்தார். இதனிடையே கடந்த 7ஆம் தேதி 30 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவரால் பிறந்த பச்சிளம் குழந்தை கடத்தப்பட்டது. தகவல் கிடைத்ததும் கோரிமேடு இன்ஸ்பெக்டர் வீரவல்லவன், சப் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் ஆகியோர் ஜிப்மர் மருத்துவமனைக்கு வந்து விசாரணை நடத்தினார்கள். பின்னர் தனிப்படை போலீசார் குழந்தையை கடத்திய பெண்ணை வலைவீசி தேடினார்கள். இந்நிலையில் குழந்தையை கடத்திய பெண் சென்னை குரோம்பேட்டையில் இருப்பதாக ஒரு கார் டிரைவர் மூலம் தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அந்த பெண்ணை தனிப்படை போலீசார் கைது செய்து குழந்தையை மீட்டனர். தற்போது குழந்தை பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது என்று கூறிய அவர் தனிப்படை போலீசாரை பாராட்டினார். புதுவையில் வரும் தேர்தலில் திமுக தனித்து நின்று வெற்றி பெற வேண்டும் என்று கலைஞர் பிறந்தநாள் விழாவில் மாநில திமுக துணை அமைப்பாளர் SP சிவக்குமார் பேசினார். ராஜ்பவன் தொகுதி திமுக இளைஞரணி சார்பில் குமரகுரு பள்ளத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய மாநில திமுக துணை அமைப்பாளர் திரு SP சிவக்குமார் பேசுகையில், புதுவையில் பிராந்திய இடஒதுக்கீட்டை அறவே நீக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பிராந்திய இடஒதுக்கீடு என்ற பெயரில் புதுவையை சேர்ந்த மாணவர்களின் உரிமை பறிக்கப்படுகிறது. எனவே பிராந்திய இடஒதுக்கீட்டை அறவே நீக்க வேண்டும் என்று பேசிய அவர், புதுவையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தனித்து போட்டியிட வேண்டும். அப்போதுதான் கட்சி வளரும். அல்லது நம்மோடு மற்ற கட்சிகள் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும். நாம எந்த கட்சியையும் தேடி போகக்கூடாது என்று பேசினார். 12 வருடமாக ஆட்சி புரிந்த காங்கிரஸ் அரசு மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டதாலேயே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்று கலைஞர் பிறந்தநாள் விழாவில் திமுக இளைஞரணி அமைப்பாளர் திரு சிவா பேசினார். புதுவை ராஜ்பவன் தொகுதி குமரகுரு பள்ளம் திமுக இளைஞரணி சார்பில் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியின் 88வது பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு திமுக மாநில இளைஞரணி அமைப்பாளர் சிவா தலைமை தாங்கிட மாநில துணை அமைப்பாளர் SP சிவக்குமார், தலைமை செயற்குழு உறுப்பினர் CP திருநாவுக்கரசு, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தைரியநாதன், காசுக்கடை தொகுதி செயலாளர் குமார சுப்பிரமணி, இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் அலெக்சாண்டர், லோக கணேசன், ராஜ்பவன் தொகுதி செயலாளர் பேட்ரிக் மோகன்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் பேசிய திமுக இளைஞரணி அமைப்பாளர் திரு சிவா, புதுவையில் திமுகவினால்தான் காங்கிரஸ் தோல்வியடைந்தது என்று காங்கிரஸ் கூறுகிறது. 12 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த காங்கிரஸ் அரசு மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்ததால்தான் தோல்வியடைந்தது. இதுதான் உண்மை நிலை. புதுவை வாழ் மக்கள் தற்போது நடைபெறும் NR காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். அதன் மூலம் ஆட்சி பீடத்தில் அமர்ந்த முதல்வர் திரு ரங்கசாமி நம்பிய மக்களுக்கு துரோகம் செய்யும் வகையில் 4000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பியுள்ளார். மேலும் முதியோர் உதவித்தொகை 2000 தரப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி கூறி தற்போது 1000 மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. அதுவும் வயதை காரணம் காட்டி கிட்டத்தட்ட 20,000 பேரை நீக்கிவிட்டுதான் இந்த உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது என்று பேசினார். விழாவில் உழவர்கரை நகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் பெல்லாரி கலியபெருமாள், கழக வழக்கறிஞர் சம்பத், வட்ட செயலாளர் குரு, தொகுதி இளைஞரணி அமைப்பாளர்கள் ஈசாக், ராஜா, சோமசுந்தரம், தொகுதி துணை அமைப்பாளர்கள் வேல்முருகன், முத்துகிருஷ்ணன், புகழேந்தி, ரவி, கிரி, ஜோசப், இருதயநாதன் ஆகியோர் வரவேற்று பேசினர். சிறப்பு விருந்தினர்களாக திமுக மாநில அமைப்பாளரும் முன்னாள் முதல்வருமான ஜானகிராமன், அவைத்தலைவர் சுப்புராயன், துணை அவைத்தலைவர் வேதநாயகம், பொருளாளர் அனிபால் கென்னடி, மாநில துணை அமைப்பாளர் ராஜாராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் UC ஆறுமுகம், புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார்,
உழவர்கரை இளைஞரணி அமைப்பாளர் வீரராகு உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நிறைவாக குமரகுருபள்ளம் திமுக தொண்டரணி ஆனந்த் நன்றி கூறினார். வானூர் வட்டம் நல்லாவூரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சுந்தர குஜாம்பிகை சமேத ஸ்ரீ பாலீஸ்வர சுவாமிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. வானூர் வட்டம் நல்லாவூரில் ஸ்ரீ சுந்தர குஜாம்பிகை சமேத ஸ்ரீ பாலீஸ்வர சுவாமி ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் உள்ள பரிவார மூர்த்திகளுக்கும் ஸ்ரீ சுந்தர குஜாம்பிகை ஸ்ரீ பாலீஸ்வர சுவாமி ஆகியோருக்கு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதனை முன்னிட்டு கடந்த 8ஆம் தேதி மகா கணபதி ஹோமமும் நவகிரக ஹோமமும், அதனைத் தொடர்ந்து கோபூஜை, தனபூஜை உள்ளிட்ட பூஜைகள் செய்யப்பட்டன. இந்நிலையில் இன்று காலை கடக லக்கினத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை நல்லாவூர் கிராமவாசிகள் செய்திருந்தனர். சரியான அடையாள சான்று இல்லாமல் சிம் கார்டு இணைப்பு செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எஸ்எஸ்பி சந்திரன் எச்சரித்துள்ளார். புதுவையில் செல்போன்கள் மூலம் நடக்கும் குற்றங்களை தடுக்கும் பொருட்டு குழந்தைகள் மருத்துவமனை கருத்தரங்க கூடத்தில் செல்போன் சேவை நிறுவனங்கள், விநியோகஸ்தர்கள் மற்றும் ரீசார்ஜ் கடைக்காரர்கள் ஆகியோருடன் போலீசார் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு எஸ்எஸ்பி சந்திரன் தலைமை தாங்கி பேசுகையில், அடையாள சான்று இல்லாமல் முன்கூட்டியே சிம் கார்டுகளுக்கு இணைப்பு தரக்கூடாது. அப்படி வழங்கப்படும் சிம் கார்டுகளால் குற்றம் நடக்க நேரிட்டால் செல்போன் சேவை நிறுவனம், விநியோகஸ்தர் மற்றும் ரீசார்ஜ் கடை உரிமையாளர் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், சிம் கார்டு வழங்கும் போது விதிகளை பின்பற்றி அசல் அடையாள சான்றிதழுடன் நகலை ஒப்பிட்டு பார்த்த பின்னரே இணைப்பு வழங்க வேண்டும் என்று பேசினார். கூட்டத்தில் எஸ்பிக்கள் தெய்வசிகாமணி, நந்தகோபால், புருஷோத்தமன், இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள், செல்போன் நிறுவன பிரதிநிதிகள், விநியோகஸ்தர்கள், ரீசார்ஜ் விற்பனையாளர்கள் கலந்து கொண்டனர். புதுவை எல்லைப்பிள்ளை சாவடி விவேகானந்தா நகரில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. புதுவை எல்லைப்பிள்ளை சாவடி விவேகானந்தா நகரில் திருக்கோவில் கொண்டுள்ள அருள்மிகு வலம்புரி செல்வ விநாயகர், நூதன ஸ்ரீ விசாலாட்சி சமேத விஸ்வநாதர், ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி, நவகிரகம், வீரபக்த ஆஞ்சநேயர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் கணபதி ஹோமம், யாகசாலை பூஜை, அனைத்து சுவாமிகளுக்கு யந்திர ஸ்தாபனம், பிம்பஸ்தாபனம், அஷ்டபந்தன மருந்து சாத்துதல், பிம்பசுத்தி, ரக்ஷாபந்தனம் போன்ற நிகழ்வுகள் நடந்தது. இதனையடுத்து யாத்ராதானம், கடம் புறப்பாடு, விமானங்கள் கும்பாபிஷேகம், மூலவர் கும்பாபிஷேகம், தொடர்ந்து சுவாமிகளுக்கு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் ஆராதனையும் நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் விவேகானந்தா நகர் நகரவாசிகள் செய்திருந்தனர். கடந்த சில நாட்களாக உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை ஒரே நாளில் பவுனுக்கு 184 ரூபாய் அதிகரித்துள்ளது. இதனால் ஏழை எளிய நடுத்தர மக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாகவே உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை நேற்று முன்தினம் பவுனுக்கு 56 ரூபாய் குறைந்தது. இதனால் ஏழை எளிய நடுத்தர மக்களின் மனதில் சற்று ஆறுதல் ஏற்பட்டது. ஆனால் நேற்று மீண்டும் தங்கத்தின் விலை ஒரே நாளில் பவுனுக்கு 184 ரூபாய் அதிகரித்தது. அதாவது 1 கிராம் தங்கம் 2097 ரூபாய்க்கும் 1 பவுண்ட் தங்கம் 16,776 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. அதேபோல் வெள்ளியின் விலையும் உயர்ந்தது. இதனால் ஏழை எளிய நடுத்தர மக்களிடையே இந்த விலை உயர்வு தொடருமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.